நேற்று தான் சங்கர் முதல்ல காசு போட்டிருக்கிறாரு. அந்த சங்கர் யாருன்னு கூட தெரியல, என்கிட்ட பேச கூட மாட்டார் அவர். ஹாய் மக்கா. ஓகே லைக் டன். ஓகே ஓகேப்பா, வரவங்களை லைக் பண்ணுறேங்க. கூல். சங்கர் யார் யானி என்ன யாப்படி பண்ணுறீங்க? கூல்னு சொல்லிட்டு போட்டீங்க. கூல் தான், ஏன் பேச மாட்டீங்க? பேசலாம்ல. மக்காஸ் பாருங்க, மக்காஸ் கேமிங் தேங்க்ஸ் சங்கர்னு போட்டிருக்காரு. நேற்று லாஸ்ட்டில் 1000 அனுப்புனீங்களா? நான் அதை கவனிக்கலைங்க. ஆனால் ஆர்கே சொன்னாருங்க, சிஸ்டர் லாஸ்ட்டில் ஒரு 1000 ருபீஸ் அனுப்பிச்சார் சிஸ்டர்ன்ட்டு. ஃபஸ்ட்டு 100 அனுப்பிச்சிங்க, அப்புறம் 200 அனுப்பிச்சிங்க, அதுக்கப்புறம் 1000. நான் 100 200 மட்டும்தான் பார்த்தேன், 1000 ருபீஸ் பார்க்கலைங்க. தேங்க்யூ சங்கர், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் சத்தியமாக நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. பேசவும் மாட்டீங்க, மெசேஜும் பண்ண மாட்டீங்க, இதுலேயும் மெசேஜ் கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க, கேஷ் மட்டும் போட்டுட்ருக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. புது உறவு கிடைச்சா சந்தோஷமா மேடம்? நான் புதுசு உங்கள் லைவில். வாங்க மணி. மணின்ற பேரே ஸ்பெஷல் தான், ஓகேங்களா? வாங்க மணி, வெல்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்ஸ் சங்கர் சொல்லியிருக்கார். ராமு ஹாய், வெரி ஸ்மார்ட். ஆனந்தா பிரபு தேங்க்யூ. சங்கர் பேசுங்க மேடம். நான் பார்த்துட்டேன் சங்கர் யாருன்னு. ஹீ இஸ் நைஸ் பர்சன், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே சங்கர். ஓகே மக்கட்டி, சாரிப்பா. அக்கா அவர் வெக்கப்படுறாரு போல. இங்கே வெக்கப்படுறதுக்கு இங்கே என்னப்பா இருக்குது? எல்லாரும் மாதிரி வந்து பேச வேண்டியதானே. தங்கம் நல்லா ஞாபகம் பண்ணி பாருமா. என்னத்தண்ணா, என்ன விஷயம்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. வெரி ஸ்மார்ட், தேங்க்யூ. அண்ணி ஆடி 18. மகேந்திரன் வாங்க, வாழ்த்துக்கள். நவீன எனக்கு காசு போடுறவங்க ரிட்டர்ன் காசு கேட்டேன், ரிட்டர்ன் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் கேட்டு அவங்க எனக்கு கொடுக்கல, அவராக விருப்பப்பட்டு எனக்கு கேஷ் அனுப்புகிறாரு. அப்படி அவராக விருப்பப்பட்டு அனுப்பும்போது, விருப்பப்பட்டு கேஷ் அனுப்புகிறவர் வாயை திறந்து எனக்கு கேஷ் வேணும்னு அவர் கேட்டால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா நவீன்? எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் ஸ்லோவாக பேசி இந்த ஆளுப்பா என்னை வந்து அப்படியே பேசி பேசி கத்தி இப்போ நான் கத்தி பேசுகிறேன். அக்கம் பக்கம்லாம் என்ன கேட்பாங்க போல, என்னங்க வீட்டில் உட்காந்து கத்தின்னு கிடக்குறீங்களேன்னு சொல்லிட்டு. சாம் இக்கா வாங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நவீன் உங்களுக்கு என்ன இப்போது தெரிஞ்சுக்கணும்லப்பா நாட்டு நிலவரம் மக்கா. ஹலோ வணக்கம், வாங்க சூர்யா வணக்கம். தெரிந்தவராக இருக்க கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சவர் கிடையாதுன்னா 100%, 200% எனக்கு தெரிஞ்சவர் கிடையாதுங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படியெல்லாம் பணத்தை வாய்ப்பு இருக்குது, யாரும் இல்லை. உங்கள் பேர் சொல்லுங்க மேடம். மீனாமணி கிராமத்துக்காரன் வாங்க. ஹாய் ஹாய். விக்னேஷ் ஹாய்ப்பா. சகோ நான் பார்த்துட்டேன், விடுங்க சங்கர் ப்ரோ டூ பேசிட்டேன். தேங்க்யூ சங்கர், தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷமா போகட்டும் வண்டி. அதெல்லாம் இருக்குதா? நீங்கள் எதுக்கு லைவை கட் பண்ண நீங்களே, என்ன ரீசன் கொஞ்சம் சொல்லுங்கள். மக்கட்டி உங்களுக்கு கால் பண்ணாரா? உங்களுக்கு ரீச் ஆகவே இல்லையாண்ணா? ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கோவப்படாதீங்க. ஓகே ரமேஷ், கோவப்படலைங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லைக் தட்டி விடுங்க. நவீன் வேணாம், நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் வேணால் அமௌண்ட் சென்ட் பண்ணி பாருங்கள். நவீன் ப்ரோ கேட்டது கரெக்டாக, ஆனால் பதிலக்கா என்னது? நவீன் ப்ரோ கேட்டது கரெக்டு, ஆனால் பதிலாக்கா சொல்லிட்டேன். இங்கே சொல்லிட்டேன்ல. நீங்கள் கன்னியாகுமரியா? இல்லைப்பா, நான் கன்னியாகுமரி இல்லைப்பா, நான் சென்னைப்பா. நான் நார்மலாக கேட்டேன், கோவப்படாதீங்க. இல்லை நவீன் கோவப்படலப்பா, நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய வே ஆஃப் ஸ்பீச் இப்படி தான் நான் பேசுவேன், கோவெல்லாம் படல. ஒருத்தவங்களை கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லி நம்ம இப்போ எனக்கு இதில் இருக்கிறவங்க ஒரு 50 பேர், இப்போதைக்கு கரண்ட்டில் ஒரு 50 பேர் இருக்கீங்க. 50 பேரில் என்னை வந்து ஒரு 20-30 பேர் என்னை கொஸ்டின் பண்ணுறீங்க. அந்த 20-30 பேருக்கும் அடுத்தடுத்து நான் ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கும் போது அந்த வே ஆஃப் ஸ்பீச் வந்து இப்படி தான் வரும். ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையாக நிதானமாக அது எனக்கு வராது, எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நவீன், ஓகேங்களா? கிங்கு நான் அவர் நவீன் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், உங்களுக்கும் அந்த பதில் தான், சரியாப்பா? வேறு அடுத்தது வாங்க.